காய்ஸ், எபிசோட் 10. இந்த எபிசோடில் என்ன ஆகுதுன்னா, நம்ம சகுனி வந்து ஒரு ஊருக்கு ஒரு கிராமம் மாதிரி போயிருக்காரு. வயல்வெளியாக இருக்குது. அவங்க கூட வந்தவங்களாம் கேட்குறாங்க, இங்கே ஏன் வந்திருக்கீங்கன்னும் போது அங்கே இருக்க வயலை இப்படி தட்டி விட்டா ஃபுல்லாக மின்மினி பூச்சி, அதான் லைட்டு பூச்சி. உடனே பார்த்தீங்களா லைட் எரியிற பூச்சி, இதை மொத்தமாக பிடிச்சிட்டு போகணும், காந்தாரிக்கு இனிமேட்டு இருட்டை பார்த்து பயமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லைட்டை பூச்சி பிடிக்க தான் வந்திருக்காரு. அப்புறம் எல்லா பூச்சியும் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிடிச்சி கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த இடத்துல வந்து நம்ம இளவரசர் வந்து திருதராஷ்டிரர் வந்து இது செக் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது அவரோட அரியணையில் உட்காந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. பாண்டு வர்றாரு. அப்போ வந்து பாண்டுக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நான் வந்து வாழ்நாள் ஃபுல்லாகவே இந்த அரியணைக்கோசரம் நான் காத்துட்டு இருந்தேன், இந்த இந்த இடத்துக்கோசரம் தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கண்டிப்பாக இந்த இடம் வேணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக இது உங்களுக்கான இடம் தானா அப்படின்னும் போது, என்ன நிறைய பேர் கலாய்ப்பாங்க கண்ணு தெரிலன்ட்டு, நான் இப்போ கல்யாணம்னா என்னோடய பொண்டாட்டி கண்கள் வழியாக இந்த உலகத்தை பார்ப்பேன், ஆனால் எனக்கு இருக்க பலமும் அவளையும் வச்சு நான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கட் பண்ணால் ஹீரோயின் காந்தாரா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியாது போல, இவங்களுக்கு கண்ணு தெரிலன்னு அவங்க தோழிகள் கூட கலந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, கல்யாணம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. அப்போ அப்படியே சகுனி வந்து அவங்க அப்பா இளவரசர்கிட்ட போய் பேசுகிறாரு. சகுனி வந்துட்டார். அவங்க அப்பா இளவரசர்கிட்ட போய் பேசுகிறாரு. பேசும்போது அந்த இது யாரை கேட்டு நீங்கள் இந்த முடிவு பண்ணீங்க, எப்படி அந்த கண்ணு தெரியாத ஒருத்தர் நீங்கள் என் தங்கச்சி கொடுப்பீங்க, வாய்ப்பே இல்லை, இது என்ன நடந்தாலும் நான் என் உயிரே போனாலும் அந்த கண்ணு தெரியாத திருதராஷ்டிரனுக்கு காந்தாராவை கொடுக்க மாட்டேன், எவ்வளோ பெரிய போர் வேணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்காரு. அப்போ இளவரசர் நான் சொல்ல, இல்லை நாட்டு மக்கள் முக்கியம், எனக்கு நாட்டு மக்களோட என் தங்கச்சி தான் முக்கியம், அவளை கண்ணு தெரியாதவங்கள என்னால் கட்டித்தர முடியாது, வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறதுனால அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா காந்தாரி வந்து நிற்கிறாங்க. காந்தாரிக்கு அப்போ தான் தெரியுது இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்ட்டு. காந்தாரி ஷாக்காக வராங்க. அவங்க கையில் அந்த லைட்டு பிடிச்சி வச்சுருக்காங்க, அது கீழே போட்டோமான்னு உடஞ்சிருச்சு.